Hi friends, welcome back to Sociology. இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபார் லைஃப் சயின்ஸ். ஸோ அதில் உள்ள பேசேஜ் அண்ட் டாஸ்க் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசேஜ் 1 அப்படின்ட்டு யூனிட் 1ல ரீடிங் பார்ட்ல கொடுத்துருக்குறாங்க. ப்ரொஃபஸர் ஹர்கோபிந்த் கொரானா அவங்கள பற்றி. ஸோ he was born on 9th January 1922 and died on 9th December 2011. And he was the first scientist to demonstrate the role of nucleotides in protein synthesis. ஸோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னா பாலிநியூக்ளியோடைட் டிஎன்ஏலாம் பார்த்துருப்பீங்க. அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது ப்ளஸ் ரைபோ சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் இதை தான் நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ரோலை இவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் ஹி ஆல்சோ ஹெல்ப்ட் இன் டெவலப்பிங் த pieces of artificial genes and methods that anticipated the invention of PCR, the PCR reaction process. PCR அப்படின்னா பாலிமரேஸ் என்சைம்ஸ் மூலமா ஒரு மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ கூட நம்ம மல்டிபிள் காப்பீஸா எக்ஸாக்ரேட் பண்ண முடியும். ஸோ மல்டிப்ளை பண்ண முடியும். அந்த ப்ராசஸையும் இவர் தான் கண்டுபிடிச்சது. அண்ட் he used the biochemical technology and amplified a single or few copies of a piece of DNA. ஸோ செகண்ட் பேராகிராஃப்ல எஜுகேஷன், அவரோட எஜுகேஷனை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹீ ரிசீவ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் 4 years ஆஃப் எஜுகேஷன் ஃப்ரம் அ வில்லேஜ் டீச்சர். ஒரு மரத்துக்கடியில் தான் அவர் அந்த மாதிரி லேர்ன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் தென் ஆஃப்டர் திஸ் ஹி அட்டெண்டட் த டிஏவி ஹை ஸ்கூல் in the nearby city of Multan, and then he applied to study English literature and chemistry. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இன் லாகூர்ல, which was affiliated to Punjab University. And in the end he decided to study chemistry, and he received his bachelor's degree in 1943, and after 2 years he had completed the master's degree at the same institution. And in 1945 பார்த்தீங்கன்னா he gained a Government of India fellowship. ஸோ அது மூலமா அவர் வந்து டாக்டரேட் இன் இங்கிலாந்து பண்ணாரு. அண்ட் ஹி யூஸ் டு ஸ்டடி இன்செக்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ், அதெல்லாம் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அண்ட் ஹி லேண்டட் அப் however studying the chemistry of melanins under the supervision of Roger J.S. Beer at Liverpool University. ஸோ அவர் மெலனின்ஸையும் பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கிறார். நிறைய மெலனின் வந்து பிக்மெண்ட். ஸோ இதுக்கு அவருக்கு கைடா இருந்தது ரோகர். ஸோ அந்த லிவர்பூல் யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ரிசர்ச்சும் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தென் இட் வாஸ் த ஒன்லி டாக்டரல் பிளேஸ்மெண்ட் த இந்தியன் ஹை கமிஷன் ஆஃபீஸ் இன் லண்டன் குட் ஃபைண்ட் இம். அந்த யூனிவர்சிட்டி தான் அவரை பத்தி அடையாளம் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஹி கம்ப்ளீட்டட் இஸ் டாக்டரேட் இன் 1948. அண்ட் தேர்ட் பேராகிராஃப்ல அவரோட கேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் இயர்லி ஆன் கொரானா டிட் நாட் ஸ்டிக் டு த ரிஜிட் பவுண்டரிஸ் ஆஃப் டிசிப்ளின்ஸ் அண்ட் ஹிஸ் ஒர்க் was take to him across the fields of chemistry, biology and physics. அவர் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல மட்டும் அவர் வந்து லிமிட் பண்ணிக்கல தன்னைய. ஸோ நிறைய ஃபீல்ட்ல அவர் இன்ட்ரெஸ்டா இருந்தார், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பிசிக்ஸ் இந்த மாதிரி. அண்ட் திஸ் வாஸ் அன்யூஷுவல் ஃபார் சயின்டிஸ்ட் ஆஃப் திஸ் ஜென்ரேஷன். அவர் பீரியட்ல இது வந்து எல்லா சயின்டிஸ்டோட வித்தியாசமா இருந்தது. ஸோ whenever he undertook a new project, he secured time in other laboratories so that he could master the technique he needed to carry an idea forward. இவர் என்னதான் ரிசர்ச் பண்ணாலும் நிறைய லெபார்டரிஸ்ல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அந்த மாதிரி லெபார்டரிஸ்ல எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணிட்டு அவருக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்குது. as soon as he finished his doctorate, ஒரு டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே, based on the importance of German scientific literature, he decided that he would benefit from pursuing his postdoctoral research in German speaking country. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த டாக்டரேட்டை முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் கண்ட்ரியில தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. டு திஸ் எண்ட் ஹி ஸ்பெண்ட் 11 months. இதுக்காக அவர் வந்து அந்த ஜூரிச் அந்த பிளேஸ்ல 11 months ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு பிட்வீன் 1948 and 49. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லெபார்டரி அட் ஸ்விஸ் ஃபெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இங்கதான் வந்து அவர் நிறைய ரிசர்ச் பண்ணாரு. எதுலன்னு பாத்தீங்கன்னா ஆல்கலாய்ட் கெமிஸ்ட்ரியில. ஸோ ஹி கிரேட்லி வேல்யூட் த பிலாசபி அண்ட் ஒர்க் எத்திக்ஸ் Prolog passed on to him during this time. அப்போ அவருக்கு கம்பெனி கொடுத்தது வந்து விளாடிமிர் பிரலாக் அவரு தான். ஸோ அவர்கிட்ட இருந்தும் நிறைய லேர்ன் பண்ணிட்டாரு. அண்ட் ஹி அன்பார்ச்சுனேட்லி had to cut short his visit to Switzerland because he had no stipend and his savings were running out. அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து அவருக்கு ஸ்டைபண்ட் ஹெல்ப் பண்றதுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி அமௌண்ட் சேவிங்ஸ் எதுவுமே இல்லாதனால அவர் அந்த விசிட்டை கட் ஷார்ட் பண்ணிட்டு he returned to the Punjab and in order to fulfill the requirements of his Indian government scholarship அதுக்காக ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. He found it difficult, however, to find a job because of the upheaval caused by the recent partition of British India. அதுக்கப்புறம் அவர் ஜாப் தேட ஆரம்பிச்சாரு. So what came to his rescue was the offer of a fellowship at Cambridge University. Finally அவர் கிடைச்சது வந்து Cambridge Universityல ஒரு fellowship கிடைச்சது. So this he secured through the help of the Cambridge based scientist கென்னர். அவர் மூலமா தான் அந்த
ஜூரிச் அந்த பிளேஸ்ல அந்த கென்னரை மெட் பண்ணி அவர் மூலமா தான் அந்த கேம்பிரிட்ஜ்ல ஒரு ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் கிடைச்சது. அண்ட் in 1950 he returned to England with the money scraped together by his extended family to pay for his ship's passage. அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியோட மறுபடியும் இங்கிலாந்துக்கு போனாரு. ஸோ அந்த over the next 2 years he worked alongside and Alexander Todd trying to define the chemical structures of nucleic acid. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர்ன்றவர் கூட நிறைய நியூக்ளிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல அதெல்லாம் பத்தி ரிசர்ச் பண்ணாங்க. and this was an exciting time to be in Cambridge because Fred Sanger was then in the process of sequencing insulin. So Sanger's sequencing மெத்தட்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃப்ரெட்ரிக் சாங்கர் அவர் கூட எல்லாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்சுலினை சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அமினோ ஆசிட் சீக்வன்சிங்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது சாங்கர் தான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் அந்த இன்சுலினை சீக்வன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மேக்ஸ் பெருட்ஸ் அண்ட் ஜான் கென்ட்ரியூ இவங்க எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்ரேஸ் ஆஃப் மயோகுளோபின் அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹீமோகுளோபின் மயோகுளோபினோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து இந்த கொரோனா வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ he started looking at proteins and nucleic acid. அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டாரு. and in 1952 he was offered a position in Vancouver to start a new academic research laboratory based on the recommendation by Todd to Gordon M. Shrum, head of the British Columbia Research Council. ஸோ இவருக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேன்கோவர்ல. ஸோ ஒரு நியூ அகடமிக் ரிசர்ச் லெபார்டரி ஓபன் பண்ணாரு. யார் ரெக்கமெண்ட் பண்ணானா டாடுன்றவர் ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ யார்கிட்ட அப்படின்னா கார்டன் எம் ஷ்ரம் கிட்ட. ஸோ ஷ்ரம் he was the head of the British Columbia Research Council. ஸோ அவர் மூலமா இவருக்கு ஒரு ரிசர்ச் லெபார்டரியை ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. ஸோ while the laboratory in Vancouver had very little in the way of facilities, ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கம்மியா இருந்தா கூட he treasured the freedom. ஒரு இண்டிவிஜுவலா அவரோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ he soon launched a number of projects researching phosphate esters, nucleic acids அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணாரு. and such work necessitated him developing methods to synthesize short oligonucleotides. இதுல நிறைய இன்ஸ்பயர் ஆனனால அவரால் சின்ன சின்ன fragments short oligonucleotides அவரால் synthesize பண்ண முடிஞ்சது. and his publications soon attracted the attention of notable biochemists ஆர்த்தர் பால்பர்க் இவங்க எல்லாத்தையும் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு அவரோட ரிசர்ச். and next பேரல பாத்தீங்கன்னா 1960ல he moved to the enzyme institute at the University of Wisconsin and he began working on the genetic code. அதெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. at this time he and his colleagues determined how the protein synthesis is controlled by nucleotides. இந்த மாதிரிலாம் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. 1970ல பாத்தீங்கன்னா they investigate the molecular mechanism, செல் சிக்னலிங்ல எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேரால பாத்தீங்கன்னா அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1968ல அவருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பிசியாலஜி ஆர் மெடிசன் வித் மார்ஷல் அவர் கூட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் தே வேர் அவார்டட் ஃபார் தர் எலுசிடேஷன் ஆஃப் த ஜெனடிக் கோட் கண்டுபிடிச்சதுக்காக. ஸோ ஜெனடிக் கோட் உங்களுக்கே தெரியும். ஸோ 64 கோடான்ஸ் இருக்கு. அந்த ஜெனடிக் கோட் அதோட ஃபங்க்ஷன் புரோட்டீன் சிந்தசிஸ்ல அதோட ரோல் எல்லாமே இவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ அவருக்காக நோபல் பிரைஸ் அது கொடுத்தாங்க. அண்ட் தென் கொரோனாஸ் ஒர்க் கன்ஃபார்ம் த நிரன்பர்க்ஸ் ஃபைண்டிங் தட் த கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ நியூ செல் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 4 நியூக்ளியோடைட்ஸ் ஒரு ஸ்பைரல் ஸ்டார்கேஸ் ஆஃப் த டிஎன்ஏ மாலிகூல்ல தான் இருக்கு அப்படின்றதெல்லாம் இவர் ஒர்க் தான் ப்ரூவ் பண்ணுச்சு. அண்ட் தென் ஹி ஆல்சோ டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் நியூக்ளியோடைட் கோடு இது எப்பொழுதுமே வந்து 3 கோடானா இருக்கு. அந்த மாதிரி ஒரு 64 கோடான்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் நம்மள வந்து புரோட்டீன்ஸ் ஸ்டார்ட் பண்றது ஸ்டாப் பண்றது எல்லாமே அப்படின்றத இவர் தான் ஃபர்ஸ்ட் அவுட்லைன் பண்ணாரு. பாசிபிலிட்டி ஆஃப் ஜீன் மேனிபுலேஷன். And he also credited with having devised techniques for the creation of synthetic DNA oligonucleotides. அவரா ஆர்டிபிஷியலா நிறைய சிந்தட்டிக் டிஎன்ஏ ஒலிகோநியூக்ளியோடைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்திருக்கிறாரு. ஸோ விச் ப்ரொவைடட் அ பில்டிங் பிளாக் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் ஆர்டிபிஷியல் ஜீன்ஸ். அது மூலமா தான் அவரால் ஆர்டிபிஷியல் ஜீன்ஸ் உருவாக்க முடிஞ்சது. அண்ட் பிரைமர்ஸ், டெம்ப்ளேட்ஸ், டிஎன்ஏ பாலிமரேஸ்க்கான டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் உண்டாக்க முடிஞ்சது அவரால். ஸோ திஸ் ஒர்க் லைட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த பிசிஆர் ரியாக்ஷன். ஸோ இப்பயுமே நம்மளுக்கு பிசிஆர் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு கோவிட் டெஸ்ட் எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் சாம்பிள் இருந்தா போதும் அதுலேருந்து நம்ம மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ அந்த ரியாக்ஷனால உண்டு பண்ண முடியும். ஸோ அதை கண்டுபிடிச்சதே இவர் தான். ஸோ 1976 he and his colleagues at MIT achieved the first synthesis of the artificial gene in a living cell. So their method of chemically synthesizing genes helped facilitate controlled systematic studies of how genetic structure influences the function. And alongside his Nobel Prize, he was awarded the Lusa
லூயிசா கிராஸ் ஹார்ட்விச் பிரைஸ் கொலம்பியா யூனிவர்சிட்டிலேருந்து அவர் கொடுத்தாங்க. அண்ட் தென் லாஸ்கர் ஃபவுண்டேஷன் அவார்ட் ஃபார் பேசிக் மெடிக்கல் ரிசர்ச் இன் 1968 அதுவும் கொடுத்தாங்க. அண்ட் தென் வில்லியட் கிப்ஸ் மெடல் ஆஃப் த சிகாகோ செக்ஷன் ஆஃப் த அமெரிக்கன் கெமிக்கல் சொசைட்டி இன் 1974 ரிசீவ் பண்ணாரு. அண்ட் தென் கார்னர் ஃபவுண்டேஷன் ஆனுவல் அவார்ட் 1980ல, பால் கைசர் இன்டர்நேஷனல் அவார்ட் ரெட்டினா ரிசர்ச்ல 1987ல, அண்ட் இன் 2007 the University of Wisconsin Madison, the government of India, and then the Indo-US Science and Technology. ஸோ இவங்க எல்லாமே அவரோட ஒர்க்கை வந்து ஹானர் பண்ணாங்க. ஸோ இவ்வளவும் சேர்ந்து அவரோட பெருமையை நம்மளுக்கு இந்த பேராகிராஃப் மூலமா உணர்த்துறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற டாஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணோம். ஸோ இந்த பேராகிராஃபை இன்னொரு வாட்டி நல்லா தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டாஸ்க் 1 அப்படின்னா ரீட் த பேசேஜ் அண்ட் டிஸ்கிரைப் த 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் Gobind. Justify why you consider him as his predominant characteristics. You can discuss with your friend and arrive at a consensus on your view. Discuss in groups. அந்த மாதிரி ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த டாஸ்கோட ஆன்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ கீப் வாட்சிங். பாய். தேங்க்யூ.